போகர் என்ற மாமுனிவர். அவர் 12,000 ஆண்டுகள் வாழ்ந்தவர். போகர் சைனாவை சேர்ந்தவர். சலவை தொழிலாளிக்கு பிறந்த போகர் அவருடைய முழு பெயர் ஓயாங் என்ற பெயர் சைனாவில் வாழ்ந்து வந்தார். அவர் பிறந்த உடனேயே ஆன்மீகத்தில் இறங்கியதன் காரணமாக உலக சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். உலக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது தமிழ்நாட்டுக்கு தென்னாட்டுக்கு வந்து பழனி மலை பார்த்திருக்கார். அந்த சமயம் கலியுகம் பிறப்பதற்கு முன் மக்களுக்கு பக்தியை ஊட்ட வேண்டும் என கூறி 83 முனிவர்கள் ஒன்று கூடி கூட்டம் நடத்தி என்ன செய்யலாம் என்று பொழுது போகர் கூறினார், நீங்கள் கல்லில் இந்த சிலையை செய்யக்கூடாது, ஒரு முருகன் சிலையை செய்ய வேண்டும். கல்லில் செய்யக்கூடாது, அது நவபாசானத்தால் உருவாக்கப்பட வேண்டும். நீங்கள் 81 முனிவர்களும் ஆளுக்கு ஒரு நவபாசான மூலிகையை கொண்டு வாருங்கள். அதை 9 நவபாசானமாக்கி ஒரு சிலையை உருவாக்கி மக்களுக்கு இது பண்ணுவோம். அந்த சிலையின் மூலம் மக்களுக்கு ஏற்படும் நோய்களை தீர்ப்பதற்கும் மருத்துவ குணம் கொண்டு அந்த சிலையை உருவாக்க கூறி 5000 ஆண்டுகளுக்கு முன் அந்த சிலையை பழனி, அதாவது பழனி மலைக்கும் பூம்பாறை கிராமத்துக்கும் நடுவில் உள்ள ஆனமுட்டி என்ற குகையில் அந்த சிலையை உருவாக்கி தண்டம் கொண்டு உருவாக்கியதால் தண்டாயுதபாணி முருகன் என்று பழனியில் பிரதிஷ்டை செய்தார். தினமும் பூஜை செய்து, அதாவது அந்த சிலை கையால் அமுக்கினால் லேசாக அமுங்கும். அதாவது நவபாசனத்தால் உருவாக்கப்பட்ட கல்லால் ஆக்கப்பட்டதல்ல, நவபாசனத்தால் உருவாக்கப்பட்ட சிலை என்பதால் மெதுவாகவே இருக்கும். அந்த சிலை கெட்டு போகாமல் இருக்க போகர் தினமும் காலை முதல் மாலை வரை பூஜைகள் செய்திருந்தார். சந்தனம், அபிஷேகம், திருநூறு இவைகளை அது பூசி சந்தனத்தை அந்த சிலையில் இரவில் பூசிவிட்டு மறுநாள் காலையில் எடுத்தால் பச்சை நிறமாகிவிடும். அந்த சந்தனத்தை எந்த வியாதிக்கு கொடுத்தாலும் அந்த வியாதி தீரும். அது தவிர அந்த சிலையின் மேல் பட்டு வரும் காற்று நம்மேல் அடித்தால் கூட நமக்கு வியாதி தீரும். அந்த மாதிரி மருத்துவ குணம் கொண்ட தண்டாயுதபாணி முருகன் சிலையை அங்கு பிரதிஷ்டை செய்தார். பொதுவா பாத்தீங்கன்னா சாமி சிலைகள் அப்படின்னா வெங்கலத்துல இருக்கும், கருங்கல்ல இருக்கும். இத ஏன் அப்போ போகர் ஒரு நவபாஷ்யத்துல உண்டாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். அதாவது மக்களுக்கு பயன்பட வேண்டும், அந்த சிலையின் மூலமாக சில வியாதிகள் தீர வேண்டும். ஆகவே அதை நவபாசானத்தால் உருவாக்கப்பட்டால் தான் அது மக்களுக்கு பயன்பெறும் என்று நவபாசானத்தை உருவாக்கினார். பழனியில் இருக்குல்ல அந்த சிலை மூலிகையினால செய்யப்பட்டது. இது அப்படியே அந்த விஷ மூலிகையினால செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூலிகைகளை கொண்டு குருமூப்பு கொண்டு ஆதிபராசக்தியின் துணையை கொண்டு போகர் ஒரு சக்தி வாய்ந்த இந்த முருகன் சிலையை உருவாக்கினார். ஆனால் இதுவரையும் தெரியாமல் இருந்து இப்பொழுதுதான் இது சக்தி வாய்ந்த ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். உள்ள மக்களுக்கு முருகன் நம்ம குலதெய்வம் என்பதுதான் தெரியுமே ஒழிய வெளியிலிருந்து வருபவர்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவதால் அடிக்கடி வருகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் இன்ன காரியத்துக்கு நேர்த்தி கடன் செய்து விட்டு போனேன், எனக்கு பலன் கிடைத்தது என்று அடிக்கடி வருகிறார். வெளியில் உள்ளவர்களுக்கு தான் இதனுடைய புகழ் தெரிகிறது, மற்றவர்களுக்கு தெரியவில்லை.